Hello friends, போன வீடியோவில் நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக வந்து அந்த ஹவுஸ் இருந்துச்சுன்னா எப்படி கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ஹவுஸ் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லெட் அவுட்னா நம்ம அந்த ஹவுஸை வந்து வாடகைக்கு விட்டுட்டா எப்படி வந்து அதோட கம்ப்யூட்டேஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்ததை ஒரு சின்ன கிளான்ஸ் காமிக்கிறேன். போன வீடியோவில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ அதை நில் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால நம்ம இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து எப்படி வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் போன வீடியோவில் சொல்லலை. ஏன்னா தேவையில்லை, ஏன்னா போன வீடியோவுக்கு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நில், அதனால பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் வந்து கம்ப்யூட்டேஷன் ஃபார் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட். ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ. ஆனுவல் வேல்யூனா கிராஸ் ஆனுவல் வேல்யூ அண்ட் நெட் ஆனுவல் வேல்யூ ரெண்டும் சேர்ந்தது தான் ஆனுவல் வேல்யூ. அதை ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பேர் ஃபேர் வேல்யூ அண்ட் முனிசிபல் வேல்யூ. கொஸ்டினில் ஃபேர் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, முனிசிபல் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். அந்த கம்பேர் பண்ணதில் எந்த வேல்யூ ஹை, அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ கிடையாது. எந்த வேல்யூ ஹை, இப்போ ஃபேர் வேல்யூ 80,000 இருக்குது, முனிசிபல் வேல்யூ 90,000 இருக்குன்னா எது ஹை? 90,000 தான் ஹை. ஸோ அந்த ஹையர் வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இங்கே வந்து 90,000 வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைடில் நான் இதாக எழுதுகிறேன், ஓகேவா? அடுத்து இப்போ எபவ் ஹையர் வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 90,000 கண்டுபிடிச்சாச்சு. அதையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறதையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் வர்றதில் விச்சவர் இஸ் லோயர் தான் எடுக்கணும். இப்போ எபவ் ஹையர் வேல்யூங்கிறது 90,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து ஒரு 70,000 இருக்குன்னா எது லோயர்? இங்கே 70,000 தான் லோயர். ஸோ இந்த இடத்துல இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து 70,000 கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்ட்டுக்கு பேர் தான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு ஆர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளையும் கம்பேர் பண்ணால் எது ஹையரோ அதை தான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். இப்போ இது வந்து ஒரு 1 lakh இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இது 70,000லையும் 1 lakh ஹையர் பார்த்தீங்கன்னா 1 lakh தான். ஸோ 1 lakh கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு வந்துடும். இப்போது இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளில் ஒரு குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளில் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள்னு கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில். அதுக்கு பதிலாக எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருக்கும் சில கொஸ்டினில். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா வாடகைக்கு நம்ம விட்டுட்டோம், ஆனால் அந்த டெனண்ட் வந்து நமக்கு வாடகை கொடுக்கல, அதுதான் அன்ரியலைஸ்டு ரெண்ட், ரியலைஸ் ஆகலை. அந்த ரெண்ட் இருந்தால் அதுக்கு ஒரு குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு கூட. சப்போஸ் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். வேக்கன்சிங்கிறது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்ட்டுக்கே நம்ம வந்து விடலை. 4 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, 3 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு விடலை, அந்த இது வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த வேக்கன்சியும் நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ணி தான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூங்கிறது ஃபார் 1 ஹவுஸ் இல்லை 2 ஹவுஸ் இல்லை, நம்மளோட எல்லா ஹவுஸுக்கும் சேர்ந்தது தான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதனால நம்ம எடுக்கிறது எல்லா ஹவுஸுக்கும் சேர்த்து தான் எடுக்கணும். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படிங்கிறத நான் இங்கே ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நம்ம சம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு 1 lakhன்னு சொல்லிட்டேன். டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக 1 lakh எடுத்து கம்பேர் பண்ணிடலாம். ஆனால் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஒரு 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிடணும், 80,000. ஸோ இந்த 80,000 தான் இங்கே வந்து கம்பேரிசனுக்கான 80,000ஐயும் இந்த 70,000ஐயும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டில் விச்சவர் இஸ் ஹையர் வருதோ அதை எடுத்து கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு போட்டுடலாம். இது வந்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா. இது போக வேக்கன்சியும் இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. 80,000ங்கிறது இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேக்கன்சி ஒரு 2 months இருக்குதுன்னு வச்சுப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா 80,000 70,000 இது ரெண்டில் விச்சவர் இஸ் ஹையர்னு பார்த்தா என்னது? 80,000 தான் ஹையர். ஆனால் இந்த வந்த வேல்யூ கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடையாது. இது கூட வேக்கன்சி 2 மாதம் இருக்குன்னா இன்ட்டு 2/12, ஏன்னா 2 மாதம் வேக்கன்சியா, அந்த 2/12 வேக்கன்சியை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 80,000ல் 2/12னா என்ன வரும்? சரி, இப்போ ஈஸியாக வந்து 6 months வேக்கன்சின்னு வச்சுப்போம் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி. 6 மாதம் வேக்கன்சினா என்னது? 40,000 வந்து வேக்கன்சியில் போயிடுச்சு. அந்த வேக்கன்சியை என்ன பண்ணணும்? கழிச்சிடணும். கழிச்சதுக்கப்புறம் வர்றது தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஏன்னா வேக்கன்சியில் நமக்கு ரெண்ட் வரப்போகிறது இல்லை, ஸோ அதையும் நம்ம கழிச்சிடணும். இதுக்கப்புறம் வர்றது தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பை ஓனர். முனிசிபல் டேக்ஸ் பெய்டுன்னு கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம், முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர்னு கொடுத்தா கழிச்சிக்கலாம். ஆனால் சில கொஸ்டினில் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு பை டெனண்ட்னு கொடுத்துருப்பாங்க. டெனண்ட்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? ஓனர் பே பண்ணலை, டெனண்ட் பே பண்ணியிருக்காரு. டெனண்ட் பே பண்ணார்னா அது வந்து டிடக்ஷன் கிடையாது, எடுக்கக்கூடாது. பை ஓனராக இருந்தால் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணிக்கலாம். டிடெக்ட் பண்ணிட்டா வர்ற அமௌண்ட்டு நெட் ஆனுவல் வேல்யூ.
இந்த நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து நம்ம போன சம்மில் பார்த்த செக்ஷன் 24A செக்ஷன் 24B சப்செக்ஷன் வர்ற டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 24A சப்செக்ஷன் என்னென்னா வந்த ஆன்சர் நெட் ஆனுவல் வேல்யூ. இந்த நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து 30% ஆஃப் NAV வந்து 24A டிடக்ஷன், 30% ஆஃப் NAV ஃபஸ்ட்டு டிடக்ஷன். இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம போனதில் பார்த்தோம்ல லோன் கண்டிஷன்ஸு 2,31,000 அதெல்லாம் சேம் கண்டிஷன் ஃபார் இதுவும் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி கழிச்சா வர்றது தான் டிடக்ஷன். இந்த டிடக்ஷனையும் கழிச்சா வர்றது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் டேக்ஸபிள் இன்கம். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்ட போகிறோம். இதுதான் வந்து சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணியிருந்தா, செல்ஃப் ஆக்குபைட் பண்ணியிருந்தா, மேலே போன வீடியோவில் பார்த்தது லெட் அவுட் பண்ணியிருந்தா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துட்டு டீம்டு டு பி லெட் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துட்டு இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெசனை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த லெசன்லேருந்து பிஸ்னஸ் இன்கம், கேபிட்டல் கெயின் இன்கம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.